வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் கட்கோவளம் வராத்துப்பளை பகுதியில் பெண்ணொருவரது சடலம் கம்பிவலையால் மூடப்பட்டிருந்த பொதுக்கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தனது தாயாரை நேற்று பிற்பகலிலிருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற வேளை குறித்த கம்பி வலையால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒலித்துள்ள நிலையில் அக்கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பி வலையால் மூடிய கிணற்றிற்குள் சடலம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக காணப்படுபவர் 3 பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்கின்ற 42 வயதுடைய இளம் தாயாராவார். இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியாவில் அமைந்துள்ள ஈப்போச டிப்போவின் பாதுகாப்பு அதிகாரியொருவரை கொலை செய்து 1 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பதுளை, ரெந்தபொல மற்றும் மகவ பகுதிகளைச் சேர்ந்த 34 மற்றும் 41, 55 வயதுடைய நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 2 டிப்போவில் காசாளராகவும் சாரதியாகவும் பணிபுரிந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதான 8 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நெடுந்தீவு கடற்பரப்பில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நேற்று சனிக்கிழமை இந்திய மீனவர்கள் 8 பேரை கைது செய்துள்ளனர். அத்துடன் 2 படகுகளையும் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை நேரியல் வளத்துறையினூடாக ஊர்காவற்துறை நீதிமன்ற பதில் நீதவான் சாலினி ஜெயபாலச்சந்திரன் முன்னிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆஜர்படுத்திய போது 8 பேரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டார். நாட்டில் வாடகைக்கு பயணிப்பதாக கூறி வாடகை வாகன சாரதிகளிடம் உள்ள தங்க நகைகளை சூட்சுமமான முறையில் கொள்ளையிட்டு வந்த 4 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியில் ஏறி சாரதிக்கு போதைப் பொருளை குடிக்க கொடுத்து இவ்வாறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாழ்ப்பாணத்தில் செயற்பட்ட ஆவா கும்பலின் தலைவன் என கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அஜந்தன் சுப்பிரமணியம் என அழைக்கப்படும் பிரசன்ன நல்லலிங்கம் என்ற 32 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி சந்தேக நபரை கைது செய்ய இலங்கையின் பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை பின்தணிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவிசாவளை கேகாலை பிரதான வீதியின் அரந்தரகேந்த பிரதேசத்திற்கு அருகில் உள்ள வடிகான் ஒன்றிலிருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்தணிய போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த சடலத்தை கண்டுபிடித்துள்ளனர். அத்துடன் இது தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட நபர் 55 வயதுடைய உடுகம பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் குறிப்பிட்டனர். மரணத்திற்கான காரணம் இதுவரையில் அறியப்படாத நிலையில் நீதவான் விசாரணைகளுக்காக சடலம் தற்போது கேகாலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டில் அதிக மின்சாரம் தேவைப்படும் என்ற காரணத்தினால் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு கூடுதலாக 1000 ஜிகாவோட் மணி நேரம் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் அடுத்த 6 மாதங்களில் மின் கட்டணத்தை திருத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மின் கட்டண திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவிலும் இது சேர்க்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் கிடைக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது உருவாகியுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அதிகபட்சமாக 70,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்டு அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்துள்ளது.
இதன்படி இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் பெரும்பாலானவை இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படவுள்ளதுடன் இதற்கமைய அரிசி இருப்புகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் அடுத்த வாரத்தில் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அரிசி மீதான இறக்குமதி வரியை திருத்தி அமைத்து அரிசி இறக்குமதியை டிசம்பர் 4 முதல் 20 வரையில் அரசாங்கம் அனுமதித்து விசேட வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது. விபத்து ஒன்று தொடர்பில் கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். செங்கலடி கரடியனாறு பிரதான வீதி காயங்குடா பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பாதசாரி மீது கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரி செலுத்திய ஜீப் வண்டி நேற்றைய தினம் மோதியுள்ள நிலையில் குறித்த நபர் படுகாயமடைந்துள்ளார். இதன்படி குறித்த விபத்து தொடர்பாக கரடியனாறு காவல்துறை பொறுப்பதிகாரியை கைது செய்து அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனாறு போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பில் ஓமந்தை குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் தெரிவித்துள்ளனர். வவுனியா உக்கலாங்குளம், கூமாங்குளம் மற்றும் வேலங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா சேமமடு இளமருதங்குளம் பகுதியில் கடந்த 1 இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய செல்வனரோஜன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்தார். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் அந்த கடற்பரப்புகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் டிசம்பர் 10 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.